இதுக்காகத்தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். ஆமாங்க, நான் போன வீடியோல தோனி வரப்போற டிசி மேட்ச்ல விளையாட மாட்டாருன்னு சொல்லியிருப்பேன். அப்போ உங்கள பல பேரு இது ஃபேக் நியூஸ், ஏன் ப்ரோ இப்படி பொய் சொல்றீங்க அப்படின்னு என்கிட்டயே திருப்பி கேட்டிருப்பீங்க. இப்போ இத பாருங்க, தோனி நெக்ஸ்ட் மேட்ச் விளையாட வாய்ப்பு இல்ல அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொன்னதா கிரிக்பஸ் தன்னுடைய அபிஷியல் பேஜ்ல தான் போட்டிருக்காங்க. அதுலயும் நம்ம தல தோனி டிசி மேட்ச்ல மட்டும் தான் விளையாட மாட்டாரு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்திருப்போம். ஆனா இங்க பாருங்க, தல தோனி டிசி மேட்ச்ல மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து வரப்போற கேகேஆர் மேட்ச்லயும் விளையாட வாய்ப்பே இல்லைன்னு போட்டிருக்குங்க. சரி, இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா? ஆனா இதுலயும் நமக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. இதை குட் நியூஸ்னு சொல்றதை விட சிஎஸ்கே ஓட ஒரு வெறித்தனமான அப்டேட்னு சொல்லலாம். அப்படி அது என்னன்னா, நம்ம இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த நம்ம காட்டாடி கணேசன், அதாவது நம்ம டெவலப்பர் விஸ் தான் வரப்போற டிசி மேட்சுக்கு வரப்போறாருங்கிற ஒரு அப்டேட்டுங்க. அதுலயும் இந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் இந்த அப்டேட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கடைசி 3வது மேட்ச்லயும் ஆர்சிபி நம்ம எப்படி அடி வாங்கணும், நம்ம வாங்கின அடியை பார்த்துட்டு பாவப்பட்டுட்டு டெவலப்பர் விஸ் இந்த அனௌன்ஸ்மென்ட் நான் வரேன்னு வெளியிட்டு இருக்காருங்க. இத மாதிரி திடீர்னு ஒரு மேட்ச் நானும் வரேன் அப்படின்னு நம்ம தல தோனியும் தானாவே ஒரு அப்டேட் வெளியிட்டா எப்படி இருக்கும்? சரி, ஆனா என்னதான் டெவலப்பர் வைஸ் மறுபடியும் நம்ம சிஎஸ்கேக்கு வந்தாலுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்க. டெவலப்பர் வைஸ் பாத்தீங்கன்னா பொதுவா சிஎஸ்கேக்கு மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுங்க. பொதுவா இப்போ சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல சஃப்ராஸ் கான், சிவன் டுபே அப்படின்னு ஆல்ரெடி ஓரளவுக்கு விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் ஏற்கனவே இருக்காங்க. இப்போ பிரவிஸும் வந்துட்டார் அப்படின்னா நம்ம சிஎஸ்கே மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும். மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் ஆகிறது நம்ம சிஎஸ்கேக்கு நல்லதுதானே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதுதான். ஆனா சிஎஸ்கேக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அவங்களோட மேல இருக்கிற டாப் ஆர்டர் தான். ஆமாங்க, இதுவரையும் சிஎஸ்கே 150 200 அப்படின்னு ஓரளவுக்கு சில ரன்கள் அடிச்சிருக்கும்ல, அந்த ரன்கள் அடிச்சது எல்லாமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அடிச்சது மட்டும் தான். ஒரு டீம் பேட்டிங் ஆடும் பொழுது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பவர் பிளேல அதிக ஸ்கோர் பண்ண பார்க்கணும். அதுக்கு முதல்ல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் நல்லா இருக்கணும். ஆனா இங்க நம்ம சிஎஸ்கேல டாப் ஆர்டரை பத்தி சொல்லவா வேணும்? 3 மேட்சுமே தொடர்ந்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆன சஞ்சு சாம்சன், ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு தாட்டி அடிக்கிற ஆயுஷ் மாத்ரே, நம்ம தான் டீமோட கேப்டன் அப்படிங்கறதே மறந்து போன ருத்ராஜ் கைக்வாட் அப்படின்னு சொதப்பல் மேல சொதப்பல் நம்ம சிஎஸ்கே உடைய டாப் ஆர்டர். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சிஎஸ்கே வரப்போற டிசி மேட்ச்லயும் டாப் ஆர்டர் இதே மாதிரி சொதப்புனாங்க அப்படின்னா நம்ம பேட்டிங்ல அடிக்க போற ரன்ன டிசி டீம் பாத்தீங்கன்னா வெறும் 10 ஓவர்ல சேஸ் பண்ணி முடிச்சிடும். நான் ஏன் இதை இப்படி சொல்றேன்னா, நேற்று நடந்த ஜிடி விசஸ் டிசி மேட்ச் உங்கள எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அன்பார்ச்சுனேட்லி டிசி அந்த மேட்ச் தோத்துருந்தாலும் டிசியோட ஓபனரா களமிறங்கின பத்துன் நிசாங்கா, கேஎல் ராகுல் இந்த 2 பேரும் எந்த அளவு ஃபார்ம்ல இருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே தெளிவா பார்த்திருப்போம். அதுலயும் மில்லர்லாம் அந்த இன்ஜுரியே நின்று அடிச்சதை பார்க்கும் பொழுது எனக்கு வரப்போற டிசி மேட்ச்ல சிஎஸ்கே உடைய நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னு கண்ணு முன்னாடி வந்துட்டு போனுச்சுங்க. எப்பா என்ன அடி! அதனால வரப்போற டிசி மேட்ச்ல சிஎஸ்கே ஓபனர்ஸ் மட்டும் நல்ல ஸ்கோர் அடிச்சு வைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஓவராலா ஒரு ஸ்கோர் அடிச்சு கொடுக்கும் பாத்தீங்களா, அத டிசி உடைய ஓபனர்ஸே நின்று அடிச்சு கொடுத்துட்டு போயிருவாங்க. அதே மாதிரி டிசி உடைய மிடில் ஆர்டரும் வீக்கில் நான் சொல்ல முடியாதுங்க. நம்ம சிஎஸ்கேல இருந்த சமீர் ரிஸ்வி சிஎஸ்கேல இருக்கும்போது சுத்தமா அடையாளமே தெரியல. ஆனா அங்க டிசிக்கு போன பிறகு ஒவ்வொரு மேட்சுமே பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி தான் 8th அப்ல இருக்கிற டீமை பொளந்து எடுக்கிறாரு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த டீம்ல ஃபார்ம் அவுட் அப்படின்னு சொல்லி சில டீம்னா சில பிளேயரை வெளியேற்றும், அந்த பிளேயரை சிஎஸ்கே எடுத்து தான் டீமுக்குள்ள வச்சுக்கிட்டு பக்கா ஃபார்ம் ஆகிரும். ஆனா இப்பெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னே எனக்கு தெரியல. சிஎஸ்கே ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு யாரை வெளியே விடுறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா மத்த டீமுக்கு போய் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜடேஜாவை விட்டுட்டு நம்ம சாம்சன் எடுத்தோம். சரி, கடைசி 2 வருஷமா ஜடேஜா எதுவும் பெருசா பண்ணல, அதனால அவரை விட்டுருவோம். சாம்சன் சம ஃபார்ம்ல இருக்காரு, அவரை எடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே உடைய முக்கியமான பிளானா இருந்தது. ஆனா கடைசில அப்படியே ஆப்போசிட்டா நடந்து ஜடேஜா இப்போ சம ஃபார்ம்ல மாறிட்டாரு. ஆனா நம்ம எடுத்த சாம்சன் பாத்தீங்கன்னா இதுவரையுமே ஒண்ணுமே பண்ணல. சரிங்க, இப்போ டெவால் பிரவிஸ் பாத்தீங்கன்னா நம்ம டீமுக்கு வர போறாரு. அதாவது சிஎஸ்கேல ஒரு சின்ன ஒரு புது சேஞ்ச் ஆக போகுது. இப்போ பிரவிஸை வச்சு நம்ம டீமை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்போம். பேட்டிங் வரிசையில ஓபனிங்ல ருத்துராஜ் கைக்வாட், சாம்சன் இவங்க 2 பேரை இறக்குறது எனக்கு என்னவோ சரியா படலைங்க. ஏன் அப்படின்னா சாம்சன் பாத்தீங்கன்னா ஸ்விங் பால்ஸை சரியா அடிக்காத மாதிரியே எனக்கு தோணுது. நீங்க கரெக்டா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஆட்டத்துக்கு ஆட்டம் சாம்சன் ஸ்விங்ல மட்டும் கரெக்டா அந்த ஸ்லிப் ரீஜியன்ல கேட்ச் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அதே மாதிரி நம்ம ருத்துவும் பாத்தீங்கன்னா ஓபனிங்ல ஒன்னும் பெரிய லெவல்ல அடிக்க ஆரம்பிக்கல. ஆனா அவருக்கு நம்ம இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அதனால இப்போ ஓபனிங்ல சாம்சனை மட்டும் தூக்கிட்டு ருத்து அண்ட் மாத்ரேவை இறக்குறது எனக்கு என்னவோ கரெக்டா படுது. சாம்சனை போய் அதுக்கப்புறம் இறக்கன கரெக்டா இருக்குமா ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருவேளை சாம்சன் 1-1ல வந்தாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, பாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்விங் ஆகிறது குறைஞ்சிருக்கும். சாம்சனுக்கும் பாலா டேக் டவுன் பண்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வரையுமே சாம்சன் இந்த 3 மேட்ச் அவுட் ஆனதுக்கு முக்கிய காரணம் ஃபர்ஸ்ட் பாலோட ஸ்விங் தான். இப்போ அடுத்து 2 டவுன்ல சஃப்ராஸ் கான்,
இன்னைக்கு தேதியில சிஎஸ்கே டீம்ல ஒரே ஒரு ஆள் யாராச்சும் கரெக்டா இருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த மனுஷன் தான். இவர் மட்டும்தான் தான் உண்டு தான் வேலை உண்டுங்கிற மாதிரி அவரோட ரோலை கரெக்டா இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை விக்கெட் போனாலும் சரி, யாரு பவுலிங் போட்டாலும் சரி, மேட்ச் எப்படி போனாலும் சரி, சஃபராஸ் கான் மட்டும்தான் அவரோட கேமை பாத்தீங்கன்னா கரெக்டா விளையாண்டு அவரோட பங்குக்கு ஒரு ஸ்கோரை கொடுத்துட்டு போறாருங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பிளேயர்ஸும் அவங்க பங்குக்கு சில ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போகணும். சரி, இப்போ மிடில் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா பல நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்த நம்ம டெவால் பிரவிஸ் வந்துட்டாரே அப்படின்னு அதுக்குன்னு இவர் நம்ம ஓவர் ஹைப்லாம் பண்ணிட வேண்டாங்க. ஓவர் ஹைப் இதை இப்படி பண்ணி தான் பல பேர் பாத்தீங்கன்னா நாசமா போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓவர் ஹைப் பண்ணி இன்னும் அவரு 10 ரன்னை கூட தாண்டல. யார சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்ஜூரியில இருந்து கம்பேக் கொடுத்து இப்போ மேட்சுக்குள்ள வந்திருக்காரு. நம்புவோம் சிஎஸ்கேக்கு நல்லா அடிச்சு கொடுப்பாருன்னு. அடுத்த இம்பாக்ட் பிளேயர்ல உர்வில் பட்டேலா இல்ல பிரசாந்த் வீரா, ஏன் ப்ரோ பிரசாந்த் வீரையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர்சிபி கூட கொஞ்சம் நல்லாவே பண்ணிருப்பாரு. அதே மாதிரி உர்வில் பட்டேலையும் சும்மாலாம் சொல்லிட முடியாது. போன வருஷம் சிஎஸ்கேக்கு நல்ல நாக்காடி கொடுத்திருப்பாரு. இப்போ அடுத்து கீழே ஹிட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிவம் டூபே காத்துட்டு இருக்காரு. ஆனா சிவம் டூபேவும் கொஞ்சம் அடிக்காத மாதிரியே தெரியுதுல. என்னதான் சிவம் டூபே கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லாத மாதிரியே தெரிஞ்சாலும் அவரோட எபிலிட்டிக்கு பாத்தீங்கன்னா கம்பேக் கொடுக்கறதுலாம் ஜிஜிபி மேட்டருங்க. பாப்போம் இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு. அடுத்து ஜேமி ஓவர்டனை இறக்கணுமா இல்ல அகில் ஹுசைனை இறக்கணுமான்னு நம்மள பல பேருக்கு டவுட் இருக்குங்க. ஏன் அப்படின்னா அகில் ஹுசைன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே நல்லா பண்றாரு. கண்டிப்பா அவர் இறக்கி ஆகணும்னு நம்ம ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஜேமி ஓவர்டனும் போன மேட்ச் ஆடின நாக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா பவுலிங்கை பொறுத்தவரையும் ஜேமி கிட்ட சுத்தமா சரியில்லைங்க. அதுக்கு சிஎஸ்கே இப்போ பவுலிங்ல தான் பயங்கர வீக்கா இருக்கிறதுனால, அதுவும் மேட்ச் பாத்தீங்கன்னா சேப்பாக்ல வேற நடக்கிறதுனால சிஎஸ்கே கண்டிப்பா அகில் ஹுசைன் பக்கம் போனா நல்லா இருக்கும் தோணுது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா பவுலிங்ல நம்மளால ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாதுங்க. வேணும்னா அன்ஷுல் கம்போஜ் பிளேஸ்ல நம்ம குர்ஜப்ரீத் சிங்கை இறக்கி ட்ரை பண்ணலாம். மத்தபடி மேட் ஹென்றி, நூர் அகமது, கலீல் அகமதுக்கெல்லாம் எந்த ரிப்ளேஸ்மெண்ட்டும் இல்ல. கண்டிப்பா டீம்ல அப்படியே வச்சுக்கலாம். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சிஎஸ்கே இந்த பவுலிங் யூனிட்டை வச்சு தான் இந்த பாதி சீசனே ஓட்டி ஆகணுங்க. அதே சமயத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. சிஎஸ்கே உடைய 7 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த ஐபிஎல்லையே பாதி சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் அப்படின்னு ஒருத்தர் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு வரதா சொல்றாங்க. அவரு அப்ப வந்து என்ன பிரயோஜனம்? வேணும்னா இப்படி ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேப்பாக்கு பழைய மாதிரி ஸ்பின் பிச்சா இருந்தது அப்படின்னா நூர் அகமது, ராகுல் சஹர், அகில் ஹுசைன் அப்படின்னு இவங்களை வச்சு ஒரு 12 ஓவர் பாத்தீங்கன்னா ஸ்பின்னை வச்சு தள்ளி விட்டுறலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல மீதி இருக்கும் 8 ஓவரை கலீல் அகமது, மேட் ஹென்றி, அன்ஷுல் கம்போஜ், ஏன் துபைக்கு கூட 1-2 ஓவர் கொடுத்து இப்படி கூட நம்ம ஓட்ட ஆரம்பிக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேஎல் ராகுல், பத்துன் நிசாங்கா இவங்க 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க தான். ஆனா அதுக்குன்னு எல்லா பாலையுமே சுத்துற ஆளும் கிடையாது. அதனால இவங்களை பொறுத்தவரை நம்ம இவங்களுக்கு என்ன டார்கெட் பண்ணணும் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற மொக்க பவுலர்ஸ் முதல்ல கொண்டு வந்து இவங்களுக்கு போட விட்டுறணும். ஒரு 10 ரன் பெர் ஓவர் கொடுத்தாலுமே சரி, இது சிஎஸ்கேக்கு பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற நல்ல பவுலர்ஸ் வச்சு மேட்சை கடைசியில ஈஸியா டேக் ஓவர் பண்ணிடலாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம நிறைய பிளான் பாத்தீங்கன்னா பலவிதமான சேஞ்சஸ்ல சொல்லியிருப்போம். இதை ட்ரை பண்ணாலே சிஎஸ்கே பாத்தீங்கன்னா வரப்போற மேட்ச்ல கண்டிப்பா நிறையவே ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. பாப்போம். ஒரு தடவையும் நம்ம ஒன்னு சொல்றோம், சிஎஸ்கே ஒன்னு பண்றாங்க. இந்த தடவை என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். எது என்னவோங்க, சிஎஸ்கே ஜெயிக்குதோ தோக்குதோ என்ன நடந்தாலும் நமக்கு எப்பவும் ஒன் அண்ட் ஒன்லி சிஎஸ்கே மட்டும்தான். அதே மாதிரி நம்ம தல தோனியும் இன்ஜுரியில இருந்து வெளியே வந்துட்டாரா, சரியான உடம்பு ஃபிட் ஆயிட்டாரா அப்படின்னு எந்த விதமான அப்டேட்டுமே கிடைக்கல. அவரும் கூடி சீக்கிரம் ஏதாவது ஒரு மேட்ச் வந்துட்டாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சோசியல் மீடியால நான் ஒரு மீம் ஒன்னு பார்த்தேங்க. அதாவது இன்னைக்கு நிலவரப்படி ஐபிஎல் டேபிள் பாயிண்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆர்ஆர் டீம், 2வது இடத்துல பஞ்சாப், 3வது இடத்துல ஆர்சிபி, 4வது இடத்துல இருக்கிறது டிசி. ஆமா ப்ரோ, இதுல என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முதல் இடத்துல இருக்கிற ஆர்ஆர் சிஎஸ்கே முதல் மேட்ச் தோத்துது, 2வது இடத்துல இருக்கிற பஞ்சாப் சிஎஸ்கே 2வது மேட்சா தோத்துது, 3வது இடத்துல இருக்கிற ஆர்சிபி இப்போ கடைசியா சிஎஸ்கே 3வது மேட்சா தோத்துது. இப்போ அந்த வரிசையில 4வதா இருக்கிறது டிசி. அதே மாதிரி இப்ப சிஎஸ்கேக்கு 4வது மேட்ச் நடக்க போறதும் டிசி. அதனால சிஎஸ்கே கண்டிப்பா 4வது மேட்சும் தோக்க தான் போகுது அப்படின்னு சோசியல் மீடியால பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம் இந்த கோஇன்சிடென்ஸ் 4வது தடவையும் மறுபடியும் நடக்குமா, இல்ல சிஎஸ்கே தங்களுக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி இந்த 4வது மேட்சை தங்களுடைய முதல் மேட்சை வெற்றி பெறுமா அப்படின்னு பொறுத்திருந்து பாப்போம். இப்போ நீங்க சொல்லுங்க, வரப்போற சிஎஸ்கே vs டிசி மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா? நம்ம தல தோனி மறுபடியும் திரும்ப எப்ப கம்பேக் கொடுப்பாரு, ருத்ராஜ் கைக்வாட் இந்த மேட்ச் கேப்டன்சி நல்லா பண்ணுவாரா அப்படின்னு உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.